यस्याभवद्भक्तजनार्थिसन्तुहेतुकृत्वमन्येष विचारिपूर्णम् सम्भेवतारसमनञ्जलभ्यं लक्ष्मीगुरुं शरणं प्रपद्ये योनितमक्षिरपदां दीर्घविघ्नरामोहदशैलानिनायने अस्मद्गुरोर्भगवतोऽहृदे यजन्मोह रामानुजस्य चरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविराज्ञकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणं श्रीरङ्गे सहितेन्दुना करुणया सोत्सादिप्रेषितं दान्तिक्षान्तिदयादिविश्वगुणैः कान्तं बुधाग्रेषं जयोनिधिं संशयं श्रीरङ्गं वेदान्ते नारायणार्य परमदमनाख्यातमीडे श्रीमद्भङ्गशरादिसंयमविवराल्लब्धागमान्तर्भय श्रीमद्धीरमभूद्महात्मसर्विस्तादारविन्दाश्रय श्रीमद्वेदवदंसदेशे कारुण्यवीक्षास्पदम् देवे रङ्गदुहीनसाधनम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदायोगितहेदस्तात् शिक्षापरं श्रीमद्रङ्गसदाविवेकमुरान्तागमान्तर्भयम् ईर्ष्यादम्बव्यतिदं शुभगुणैर्बान्धं महद्वं सदम् वन्दे वत्सविभूषणं श्रीकृष्णमाद्यं सदा वेदान्तदेशे यतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारम् अनवद्य गुणं पुदाग्रेवं नारायणाध्ययितुर्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ विधिशेखरम् आश्रयामः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। स्वाधीनसर्वेषां पर्यन्तार्थं दुर्ग्रहं स्तोत्रयामादयोगिनः तं वन्दे यामुनाश्रयम्। ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரத்தை அனுபவிச்சார். அதுல 3 ஸ்லோகங்கள், முதல் 3 ஸ்லோகங்கள் ஆளவந்தார் மாதமொழியினுடைய விஷயமாக அமைந்தது. அதுல முதல் ஸ்லோகம் அந்த நாதமொழியினுடைய ஞான வைராக்கியத்தினுடைய விசேஷமான தன்மையை சொல்லிட்டு நமோ அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசியே நாதாய முனியே அகாத பகவத் பக்தி சிந்தரே அப்படின்னு அவருடைய ஆழ்ந்தமான பக்தியையும் அவருடைய ஞான வைராக்கியம் அவைகளை சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்தினால அப்படிப்பட்ட ஆளவந்தா நாதமுனிகள்
சகல விஜய்களிலும் மிகவும் பிரசித்தமாக விளங்கினார். அது எதனால அப்படின்னு சொன்னா ஐக்கிரியனுடைய அனுகிரகத்தினால. அப்படின்னு அந்த ஐக்கியர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மது என்கிற அசுரனை கொண்டவர். ஆக அவருடைய அனுகிரகத்தினால தத்துவ ஞானங்களை எல்லாம் பெற்று, தத்துவ ஞானமானது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஞானம். மீதி ஞானங்கள்லாம் மோட்சத்தை கொடுக்காது. இந்த தத்துவ ஞானமானது மோட்சத்தை கொடுக்க. அப்படி மோட்சத்திற்கு எல்லோரும் அடையக்கூடிய சாதனமாக இருக்கிற தத்துவ ஞானத்துல அதன் மூலியமாக எம்பெருமான்கிட்ட அளவில்லாத பக்தி உடையவராய் அதுல நம்முடைய சம்பிரதாயத்துக்கு தலைவராக விளங்கினார் அப்படின்னு சொல்லி தஸ்மை நமோ மதுவிங்கிரி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமா விஷயாந்த சீவனே நாத்தாய நாசமுனியே அத்திர பரத்திர ஜாதி. அதாவது க்ஷமிக்கணும், அதாவது எத்தனையோ சில நிலைகள்லாம் கடந்துதான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அதாவது ஸ்கூல் படிப்புன்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் காலேஜ் படிப்புன்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் உத்தியோகங்கள். இதுல இருக்கனால பல பேருடைய ஒரு சந்திப்புலாம் நடந்தது. அதுல பால்யத்துல, அதாவது ஸ்டேட் பேங்க்ல சர்வீஸ்ல பண்ணும்போது ஸ்டேட் பேங்க்ல கொஞ்சம் நாத்திகம் ரொம்ப உண்டு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நாத்திகன் உள்ள ஒரு மேனேஜர் கீழே நான் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த சமயத்துல எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தா. அவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை பார்த்தா கொஞ்சம் வெறுப்போட தான் இருப்பான். அதுல இவன் ஒரு இன்னைக்கு வந்த பையன் முதலியார், ரொம்ப தங்கமானவன். அவன் என்ன ஆத்துலேருந்து ஆபீஸுக்கு ஆஷன் போவான், திருப்பி கொண்டு வருவான். அப்புறம் சாயங்காலம் திருத்தா மட்டும் விவசாயம் பண்ணிட்டு இருப்பேன். அதனால அப்படியெல்லாம் என்ன ஆஃபீஸ்க்கு இங்கேருந்து ஆஷன் போய் எக்மூர்ல ஆஃபீஸ்க்கு ஆஷன் போய் திருப்பி சாயங்காலம் கொண்டு வருது எனக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பான். என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டானாக்கா அவன் அவன்கிட்ட சண்டை போட்டுருவான். அந்த மாதிரி ஒரு சமயம் எக்மூர்ல ஒரே எல்லாம் இந்த ஆங்கிலோ இண்டியன் தான் அங்கெல்லாம் ஜாஸ்தி, காமனாலே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல ரோட்ல என்ன உணவத்தான் ஏதோ கலாட்டா பண்ணிட்டான். நேரம் போனா ஒரு அடி அடிச்சான். அவன்கிட்ட சண்டை போட, ஏன்டா இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி சொல்லுவான் அவன் அப்படின்னு. அந்த மாதிரி பிராமண விசுவாசியா இருந்தான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்காங்க. அவன் இத்தனை வருஷம், அதாவது 1978 அவனை பார்த்தது. 78லேருந்து 81 மட்டும் அவனை ஒர்க் பண்ணியிருந்தேன். அவன் இப்போ இன்னைக்கு அகஸ்மாத்தா நான் ஊர்ல இருக்கே கூட ஒரு தடவை ஆத்துக்கு வந்தான் போட்டிருக்கு. இப்போ என்னை பார்த்தா வந்தான். அதனால கொஞ்சம் பேச வேண்டியதாக. அதனால எல்லாரும் க்ஷமிக்கணும். நல்ல ஆத்மாவா இருந்தான். அதனால இப்படியாவது காலேஜத்தை விட்டுட்டு அவங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொன்னா அவன் பாவன் எங்கேருந்தோ தேடணும், பார்க்கணும். அவனுக்கு கர்மசத்தை இல்லை என்னை பார்க்கணும்னுட்டு வந்துருக்குச்சே. அவனை கொஞ்சம் விசாரிக்கிறது தானே, யாரா இருந்தாலும் விசாரிக்கிறது தானே ஒரு மனுஷ தன்மை. அந்த ரீதியில விசாரிச்சேன். அதனால உபன்யாச நடுவுல பங்கம் ஏற்படுத்தி அபராஷ்டவனம் பண்ணிக்கிறேன். இப்படி நாதமுனிகளுடைய பிரபாவத்தை 3 ஸ்லோகங்களால 2வது ஸ்லோகத்துல தஸ்மை நமோ மதுவிங்கிரி சரோஜ தத்துவ ஞானாராக மகிமா நிசாந்தே நாசாய நாதமுனிய அத்த பரதாவி நித்தியம் எதிய சரணோ சரணம் பதி. அப்படி அந்த நாதமுனிகளுடைய திருவடியானது அந்த சம்பந்தம் நமக்கு இங்கேயும் உண்டு, பரத்துல பரமபதத்தையும் கிடைக்கும் அப்படின்னு சாதிச்சார். அதுக்கப்புறம் அடுத்ததாக பூஜோ நமோ அபரமித்யாச்சுத பக்தி தத்துவ ஞானாமிருதாப்தி பரிபாக சுமேவசோபி லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்கிர பக்தி லோகாய நாதமுனியை. இப்படி ஞானத்திலையும் வைராகியாதி குணங்களையும் நிரம்பி இருந்த அவர் லோகத்துக்காக என்ன பண்ணார்? அவர் பக்தி இருந்தது, அவருக்கு எல்லாம் இருந்தது. லோகத்துக்காக என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா கிரந்தங்கள் எழுதினார். கிரந்தங்களை எழுதி லோகத்தாருக்கெல்லாம் பரம உபகாரத்தை பண்ணியிருக்கார். சுபைர் வசோபிகி,
அந்த சுவான வாக்குகள் வாக்குகள் திருவாக்கால வரலாம், இல்ல கிரந்தங்கள் மூலியமாக திருவாக்காலையும் சிஷ்யர்களுக்கு காலசேவம் பண்ணியிருக்கார், கிரந்தங்கள்னாலேயும் லோகத்துக்கு உபகாரம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட மகான் நாதமுனியை எவினாம் வராயன்னு சொல்லி அவருக்கு நமஸ்காரம் சொன்னார். இப்படி 3 சோமனால நாதமுனிகளை சொல்லி அந்த நாதமுனிகளை பற்றி சுவாமி பேசுக. அவர் பக்தி யோகத்திலையும் ரொம்ப சிறந்தவர். வியாக்கியானம் பண்ணிட்டு மகான்கள்லாம் அவருக்கு பக்தி யோகம் பண்ணி பக்தி யோகத்தினாலேயே பெருமான் அடையக்கூடிய சக்தி இருந்தாலும் அவர் சரணாகதி அனுஷ்டிச்சார் அப்படின்னு அங்க அவருடைய கிரந்தங்கள் மூலியமாவே தெரியுது. சரி, சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு சக்தியோகத்துல சாமர்த்தியம் இருக்குன்னு பண்ணக்கூடாதுன்னு இருக்கே அப்படின்னு சக்தனா இருந்தா, அதாவது கால விளம்பரத்தை பொறுத்து கொள்பவனாயும் பக்தியோகம் பண்ணுவதற்கு சக்தி உள்ளவனா இருக்கிறோம் சரணாகதி. ஆனால் சரணாகதி பண்ணவானே நாங்க சொல்ல, பக்தியோகம் பண்ணணும். அசத்தா கால விளம்பரத்தை பொருட்காதவர் இது ஒரு வகை, அவர்கள் இந்த சரணாகதியை அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு பல இடத்துல இருக்கு. ஆனா சக்தி இருந்தும் மோட்சத்தை இப்பயே பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. சக்தி இருக்கு, ஆனா மோட்சத்தை இப்பயே பெறணும் அப்படின்ற கால விளம்ப சமம் இல்லை. கால விளம்பத்தை பொறுக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இல்லை. இந்த ஜென்மத்திலேயே அவர் மோட்சத்தை அடையணும் அப்படின்றதுனால அவர் சரணாகதி பண்ணார். ஆக ஒரு குவாலிபிகேஷன் இருக்குது, 2வது குவாலிபிகேஷன் கால விளம்ப அக்ஷமம் இல்லை, அதனால இவர் சரணாகதி பண்ணார். அதனால சாஸ்திரத்தை மீறி எதுவுமே நடக்கல. அப்படிப்பட்ட ஆச்சாரிய மகானான நாதமுனிகள் ஒரு வசனம் உண்டு. அதாவது இப்போ நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்றா, நல்லா பக்தி அந்த ஞான சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணி பஜனை எல்லாம் பண்ணி ரொம்ப ஆச்சரியமா நாம உட்காந்து கேட்டா கூட அப்படியே நம்ம உடம்ப ஒரு மீசி இருக்குது அந்த பஜனையானது. அது விட்டல 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 விட்டலன்னு சொன்னா நாமளும் கையை தட்டிட்டு எழுந்தும் பறந்தும் சூழாத அந்த ரீதியில பண்ணலாம் போலதான் தோன்றது. ஆனா அப்படிப்பட்டவர்கள் அத்தோடு நிறுத்திக்கிட்டானாக்க அவர்களுக்கு எம்பெருமானை அடையறதுக்கு யோகியதை கிடையாது. வெறும் நாமசிங்கத்தினம் பண்ணிட்டாலே பெருமாளை அடையலாம் அப்படின்றதுதான் கிடையாது. நாமசிங்கத்தினம் சொல்லியிருக்கு, ஆனா நாமசங்கீர்த்தனம் அது மூலியமாக பகவான் அடையும், சரணாகதி மூலியமா தான் அடைய முடியும். அப்படி எம்பெருமானை சாமான்யமாக இவரும் தாளம் வழங்கி தமிழ் மொழி இன்னிசை தந்தவல்லன்னு நாதமுனிகளை சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால இவரும் யோகத்துல எம்பெருமான்கிட்ட ரொம்ப யோகமும் பண்ணார். அத்தோட நிற்காத சரணாகதி பண்ணதுனால இவர் எம்பெருமான திருவடியை அடைய முடியுது. சாதாரண ஒரு வசனம் உண்டு, ஈசிஜோ எய் யோகேன நாப்னோதி பரமம் பதம் ருத்ரஸ்ய அனுசாரோ பூத்வா தேனேவ சரமோதத்தே அப்படின்னு எம்பெருமான சாமான்யமா பாடி அவனுக்கு யோகம் பண்ணிட்டு வந்தா அவ எம்பெருமானை அடைய மாட்டார். சிவபக்தனாகி அவனோடையே காலத்தை கழிப்பா அப்படின்னு இந்த வசனம் சொல்றது. ஆனா நம் நாதமுனிகள் அப்படி இல்லை. அவர் மறந்தும் புறந்தொழா மாந்தர் மாதிரி எம்பெருமானை தவிர வேற எங்கேயும் பக்தி கிடையாது. அதனால யோகினாம் சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதஹா அப்படின்னு சுவாமி அதாவது கண்ணன் கீதையிலே தன் வாக்காலே அருள் செய்கிறார். யாரா யுக்த சமர் அப்படின்னு சொன்னா யோகினாமபி யோகிகளுக்குள்ளேயே சர்வேஷாம் எல்லாரும் யோகிகள் எல்லாருமே எங்கிட்டுதான் ஈடுபட்டுருக்கா மத்கதேன அந்தராத்மனா. ஆனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம்
என்னை மிகவும் ஸ்ரத்தையுடன், அவள்லாம் பக்தியோட தான் பண்றா. ஆனா இவர் ஸ்ரத்தையோட என்ன பக்தியம் பண்ணி யோமா சமே யுக்தமோ மதா, அவர்கள் எனக்கு ரொம்பவும் யுக்தர்களாக கருதப்படுகிறாள், என்னால் கருதப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட எமினாம் வராய அப்படின்னு யோகிகளுக்குள்ளே ரொம்ப சிறந்தவர். அது என்ன யோகிகளுக்குள்ளே சிறந்தவர் அப்படின்னு சொன்னா, எம்பெருமானத்தவரை மற்றவரை வணங்க நினைக்காதவர் அப்படின்னு. அதனால்தான் சுவாமி தேசிகன் காலம் வலம் புரிய நற்காதல் அடியவர். நற்காதல், காதல் உண்டு. காதல் எம்பெருமான் விஷயமா இருக்கலாம், இல்ல பிரம்மருத்ராதிகள் விஷயமா இருக்கலாம். அந்த நற்காதல் அது எம்பெருமான். அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசைத்தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு இந்த 4000 கிடைச்சிருக்காரு. அதுக்கு ராகங்கள்லாம் மேலையாகத்தான் கீழேயாகத்தான் 2 சிஷ்யர்கள் அவ மூலியமா பிரபந்தத்துக்கு தாளங்கள் எல்லாம் வழங்கி, இப்படி அதை விட மூலும் தவநெறி மூட்டிய நாதைமணி. மூலும் தவநெறி. இந்த இடத்துல தவநெறி அப்படின்னு சொன்னாலும் பக்தி வந்து சொல்ல முடியாது. அந்த பிரபத்தியே யோக சாஸ்திரம் எழுதியிருந்தால் கூட நியாய தத்துவத்தையும் எழுதியிருக்க அப்படி சொல்லி, அப்படிப்பட்ட நாதமுனியுடைய திருவடிகளை நாளும் தொழுதெழுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கார் நிகழ்னா. இப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய திருவடியை தொழுவதற்கு நாம் பெற்ற பாக்கியம் மீதி பேர் கிடைக்கல அப்படின்னா, அப்படிப்பட்ட வைபவத்தை உடையவர் நாதமுனிகள். ஆக நாதமுனி விஷயமா 3 ஸ்லோகங்களை சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம சம்பிரதாயத்துல புராணங்கள்லயே விஷ்ணு புராணம் தான் அதுக்கு புராண ரசம்னு பேர். அந்த விஷ்ணு புராணத்துல இல்லாத விஷயங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட விஷ்ணு புராணத்துக்கு அழகிய தமிழ்ல பூர்வாசிரமத்துல 2 வால்யூம் ஆச்சரியமான, அதுக்கு தலைப்பு ஒன்று தலைப்பு அழகா இருக்கும். இப்படி அது மொத்தம் 6 அம்சங்கள் உடையது. அந்த 6 அம்சத்துக்கு அழகா எழுதியா இருக்கு. அந்த விஷ்ணு புராணம் மூலியமாக நம்ம ஒரு உபகாரத்தை பண்ணுவார் பராசரர். அவரும் நாதமுனிகள், அதாவது பராசரர் நாதமுனிகள்லாம் முன்னாடி. அதனால அவரை போல இவர் பக்தி வந்து சேர்ந்தவர்னு சொல்லணும். அதனால எமினாம்பராய நாதமுனி சொல்ல இவர் முனிசேஷன், முனிவராய. எமினாம்பராய இங்க முனிவராய பராய. எமினாம்பராய அங்க நாதமுனின்னு சொன்னார், இங்க முனிவராய பராசராய சாய்கிறார். தத்வேன ஈஸ்வர தத்ஸ்வபாவ भोगापवर्ग तदुपाय गदीरुदारः सन्तर्षयन् विमीत पुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. பாஷிகாரர் சுவாமி ஆளவந்தார் சுவாமி பாஷிகாரர் எல்லாரும் ஆரம்பிக்கிட்டே கிரந்த சுவாதீன சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவೃತ್ತಿ வேதாந்த ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த 3 தத்துவங்களுடைய விஷயமாக நல்ல தெளிவாக நமக்கு விஷ்ணு புராணத்தின் விஷயமாக ஸ்ரீ பராசரர் அருள் செய்திருக்கார். அதனால அதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த 3 தத்துவங்கள் அதனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? போகாபவருக்கு எதாவது உபாயங்கள் சம்சர்த்தின் நிர்மீத புராண ரத்தம், அது நல்ல புராண ரத்தம் மூலியமாக நமக்கு நல்லா தெளிவா காட்டிருக்காரு. அப்படிப்பட்ட முனிவராய பராசர நமஹா அப்படின்னு சாய்க்க தத்வேன சொல்றோம்னு சொன்னா ஒண்ணு அர்த்தம் புரியும், அதுக்கப்புறம் நமக்கு மனனம் பண்ணணும், சோதரத்தை நிச்சயம் அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா ஒரு இது பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும்.
तत्त्वेन यस्य सिद्धिस्वभावमोघा उपाय गति उदारः சந்தகிருதேன் நிர்மீத புராணரத்னோ முனிவராய பராசராய. அதாவது கடைசியில முடிக்கிட்டே தஸ்மை நமோ முனிவராய பராசரன் அவரை பத்தி சொல்லிட்டு ஒரு பிரசித்தமான இருக்கிறவர பேர் அப்புறம் தான் சொல்லுவார். அதனால இந்த தன்மைகள் உடையவர் யார் தெரியுமா? அவர் தான் இவர். லோகத்துல ஒரு பெரிய கணவன் இருக்கார். அவர் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப கருணை இருக்கார். அவர் எல்லாருக்கும் உதவி பண்றார். அவருக்கு யாருக்கும் இல்லைன்னு சொல்றது இல்லை. அவர் தன்னை பத்தி பிரசம்சிக்கிறது கிடையாது அப்படின்லாம் சொல்லி அவர் யார் தெரியுமா? அவர் தான் இவர் சொல்லுவார். அந்த மாதிரி எந்த ஒரு மகான் சித்து சேத்தனால ஜீவர்கள் அச்சித்து அறிவற்ற ஜடப்பொருள்கள் ஈஸ்வரர் எம்பெருமான் இவர்களை பற்றியும் தற்சுபாவ அவர்களின் தன்மைகளையும் போக சிற்றின்பங்கள் அதாவது ஐஸ்வர்யம் கைவல்யம் அபவர்க்கம் பேரின்பம் அப்படி பேரின்பமாக மோட்சம் இவைகளை பற்றியும் தது உபாய இவைகளை அடைய வழிகளையும் கதி நரகம் சொர்க்கம் மோட்சம் செல்லும் பல்வேறு மார்க்கங்களையும் தற்சேன உள்ளது உள்ளபடி சந்தரிசைன்னு புராணம் புராணங்களில் தலைத்த புராணத்தை நிரம்பித செய்தருளினாரோ தஸ்மை அத்தகைய பெருமைகள் வாய்ந்தவரான பராசராய பராசர் என்ற திருநாமம் முனிவராய முனிகளில் சிறந்த தலை சிறந்தவர்களுக்கு நமகா ஆக முதல் கீழ் 3 சுவாமிகளால சம்பிரதாய சித்தாந்த பிரவர்த்தகர் அப்படின்னு சொல்லி நாதமுனிகளை தோற்றம் பண்ணார். இப்போது கிரந்தம் மூலியமாக உபகாரம் பண்ணவர்கள்ல மிகவும் சேர்ந்த பிரதானமானவர் அதே மாதிரி புராணங்கள்ல சாஸ்திரிய புராணம் மூணா பிரிச்சிருக்காரு. சாஸ்திரிய புராணம், தாமத புராணம், நாரத புராணம். அப்படிப்பட்ட சாஸ்திரிய புராணங்களுக்குள்ள தலைமை பிரசித்தமானது முதன்மையானது இந்த விஷ்ணு புராணம். இதை அவருடைய பராசரத்தை இந்த சோழனாக நம்ம நமஸ்காரம் வழங்குகிறார். அது ஏன் விஷ்ணு புராணத்துக்கு அவ்வளவு உறுதி அப்படின்னு சொன்னா நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு அனுகூலமான முறையில வேதங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடிய தன்மை உடையதாக வேதாந்தனுடைய அர்த்தங்களை விளக்கும் முறையில இந்த விஷ்ணு புராணம் அமைஞ்சிருக்கு. இந்த நாதமுனிகள் இந்த பராசர் யாரு அப்படின்னு சொன்னா வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சந்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதி அப்படின்னு 5 தலைமுறைகள் எம்பெருமானுடைய அனுபவத்திலே ஈடுபட்ட வம்சம். அதனால்தான் வேதத்தையும் சொல்லச்சு அப்படின்னு சைத்திரியத்தை ஆரண்யத்தை வருது. ஆக வியாசர் என்ன, அந்த பரம்பரையில வந்த பராசரர் என்ன, இவங்க சொல்லணும். மனுஸ்மிருதியில மனுவும் என்ன பண்ற ஸ்தோத்ரிய பிதா, அதனால ஸ்தோத்ரிய பிதா அப்படின்னு சொல்ற. ஆக வியாசருடைய பிள்ளையாக பராசரர். பராசரன் ஏன் பேர் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பரான் அப்படின்னு சொன்னால பிற மதத்துல எல்லாம் பிரமாண தர்க்கத்தோட கூட பிரமாண தர்க்கமாகிற அம்புகளால ஆஸ்டினாதி
அவெல்லாம் தலை தூக்காதபடி அழிக்கிறதுனால பராமரிஷம் அப்படியே சுவாமி தேசிகன் இதுக்கு அர்த்தம் சாதிச்சிருக்க. சக்தி யாருடைய உள்ள வந்து சக்தி சக்தி அது கனவுல சக்தின்னு இந்த வியாசருடைய வம்சத்துல வந்தவர். அவரை ஒரு ராட்சசன் கொண்டுட்டான். இதுக்கு இந்த பராசரர் தெரியவரான பிற்பாடு இது பல பேர் சொல்லி சில பேர் சொல்லி இவர் காதல விழுந்து. அதனால லோகத்துல ராஷ்டிரர்களை இல்லாதபடி அரக்கர்களை இல்லாதபடி பண்ணணும் அப்படின்னு ஒரு சபதத்தை வச்சது. அதுக்காக ஒரு யாகத்தை பண்ண. அந்த யாகத்தை பண்ணி பல பேர் பல ராட்சசர்கள் அது வந்து அழிட்டார். இந்த ராட்சசர்கள்லாம் மூலப்புருஷர் ஒருத்தர் உண்டு. அவருக்கு புலஸ்தேர்னு பேர். அந்த புலஸ்தேர் என்ன பண்ண, இந்த பராசருடைய தாத்தா யாரு அப்படின்னு சொன்னா வசிஷ்டர். வசிஷ்டருடைய பிள்ளை தான் வியாசர். ஆக தாத்தாவான வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு அந்த வேள்வியை நிறுத்தத்துக்காக புலஸ்தேர் அவர் கொண்டு, அப்புறம் பெரியவர் சொல்றதை கேட்டு இவரும் வேள்வி யாகத்தை நிறுத்திட்டார். உடனே இந்த புலஸ்தேர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எப்பவும் உடனே ஒரு ஆசீர்வாதம் பண்ணிடுவார். தேவதா பாரமார்த்தியம் யதாபத் தேசியத்தே பகவான் அப்படின்னு, அதாவது பரதேவதான எம்பெருமானுடைய ஸ்வரூப சுபாவெல்லாம் நீர் உள்ளபடி அறிய போகிறீர் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்தார். உடனே பக்கத்துல இருந்த வைஷ்ணவரும் புலஸ்தேர் என்ன சொன்னாரோ அதுபடியே ஆக போகிறாய். புலஸ்தேன எதுக்தம் தே தத்து ததைவ பவிஷ்யதி அப்படின்னு அவரும் ததாஸ்து அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பெரியவா ஒரு சுத்தி சொன்னா உடனே மற்றவர்கள் ததாஸ்துன்னு சொல்லுவா என்று கூறி அப்படி சொல்லி ததாஸ்து அப்படின்னு சொன்னார். இப்படி புலஸ்தேய வசிஷ்டருடைய வரப்பிரசாதத்தினால பரதேவதா பாரமார்த்த ஞானத்தை பெற்றவர் இந்த பராசரர். அது அப்படி அதனாலதான் இங்க யகான்ற சப்தத்தினால இவருடைய பிரசித்தி தெரியும். இந்த விற்த்தாந்தம் ஸ்ரீபாஷிகர சுதப்பிரகாசத்தையும் வருது, ஸ்ரீமத் ரகசிய திருசாத்திரியும் இதெல்லாம் வருது. இந்த சாட்சிய புராணங்கள்ல முதல் அதுல நிறைய புராணங்கள் சாது புராணம், அதுல விஷ்ணு புராணம் தான் பிரதானம் முதல். இந்த விஷ்ணு புராணங்களை கையாளாத மகான்களே கிடையாது. ஆதிசங்கரர் விஷ்ணு புராணத்தை எடுத்திருக்கார், அதுக்கு அவருக்கு சொந்த மாதிரி அதுக்கு அர்த்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். மத்வர்ல அவரும் எடுத்திருக்கார், பாஷ்யக்காரர் எடுத்திருக்கார். பாஷ்யக்காரர் விஷ்ணு புராணத்து கட்டத்தை எடுத்து விஷ்ணாத்வைத பரமா நல்லா ஆணி வேற அதுக்கு வேற சாதிச்சுட்டார். அதாவது மகா சித்தாந்தத்துக்கு முன்னாடி மகா சித்தாந்தத்தை சாட்சி சொல்றதெல்லாம் சாதாரண லோகத்துல கீதை அப்படின்னா பகவத்கீதை தான் கீதைன்னு பேரு. சகசிரநாமம்னா விஷ்ணு சகசிரநாமம் தான், மீதெல்லாம் அப்புறம் வந்ததுதான். வியாக்கரணம்னா பாணினி பண்ணதுதான் வியாக்கரணம். தர்மசாஸ்திரம்னா மனு பண்ணதுதான் தர்மசாஸ்திரம். இப்படி நினைவுக்கு வரும்போது எல்லாருக்கும் அதுல புராணம் அப்படின்னு சொன்னா இது புராணம் சொன்னா விஷ்ணு புராணம் தான் அப்படின்ற ஒரு பிரசித்தி பெற்றது. சங்கரர் கூட தன்னுடைய பாஷ்யத்துல ததுக்தம் புராணே ததஸ்து சம்சேவம் சுணுத்வம் நாராயணா சர்வமிதம் ஜனார்தனா
அப்படின்னு இங்க விஷ்ணு புராணம்னு சொல்லாத புராணே, புராணத்துல சொல்லி இருக்கிறபடி சுருக்கமாக சங்கேபம் இவம் சுணுத்வம், நான் இதை சுருக்கி சொல்லுகிறேன். நாராயணா சர்வமிதம், நாராயணன் தான் சர்வம், அவன் ஜனார்தனன் அப்படின்னு விஷ்ணு புராணத்து வாக்கியத்தையே எடுத்து இங்க குறிப்பிடுற அவருடைய பாஷ்யத்துல. ஆக நானா திக்குல இருக்கிற வித்வான்கள் எல்லாரும் பிரமாணத்தை சொல்லக்கூடிய பெருமை பெற்றது இந்த புராணம். இத்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ண சுதப்பிரகாசாச்சார சுவாமி அவரும் இதனுடைய பெருமையை சாய்கிறார். புராண ரத்னஸ்ய பிராச்சோ உதீச்சாதி சர்வ வித்வஜன விதிதஸ்ய புராணாந்தரேபியா பிரசித்தி பிராச்சுர்யா, அதாவது பிராச்சி உதிச்சி, கிழக்கு மேற்கு தெற்கு இப்படி எல்லா திக்குகளும் இருந்த சர்வ வித்வத் ஜனங்களும் இத, அதாவது விஷ்ணு புராணத்துக்கு கையாளவர் கிடையாது, அப்படிப்பட்ட பிரசித்தியப்பட்டது இந்த புராணம் அப்படின்னு சொல்லி சாய்ச்ச பிரசங்காத்து. இதுல ஸ்ரீவச்சாங்க இன்னொரு விஷயம் சாய்க்கிற கூர்ம புராணம்னு ஒண்ணு. விஷ்ணு புராணத்துல ஸ்லோகங்கள்ல நடுவுல சில பேர் சில புஸ்தகங்கள்ல சில பேர் சில பதங்களை திருத்தி அது பிரகாரம் போட்டு வந்துருவா. அத மாதிரி விஷ்ணு புராணத்தை பண்ண முடியல. அதே கூர்ம புராணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கூர்ம புராணம் ஒரிஜினலா இருந்தது நஷ்டமா போய் கைவர்கள்லாம் என்ன பண்ணா நடுவுல அதுல ஸ்லோகங்களை இணைச்சுட்டான் அப்படின்றது. இது நடாதுரமா தன்னுடைய கிரந்தத்தை சாய்க்கிறார். பிரசித்தி பிராச்சுரியாத் கௌர்மாதிரேவ நஷ்ட கோசத்துவ சங்கா தூரோத்சாரிதா அப்படின்னு நடாதுரமா சாதிச்சிருக்கார். அதை பத்தி இங்க விஷ்ணு புராணத்தை ஏதாவது சேர்த்துட்டாலோ அப்படின்னா, இந்த விஷ்ணு புராணம் ரொம்ப விஸ்தாரம் இல்லாம கச்சிதமா இருக்கிறதுனால அதுல நடுவில் சேர்க்கறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அதே கண்ட புராணம் ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கிற புழுகு மொத்தம் அண்ட புழுகு மொத்தம் அதுல இருக்கும். இப்படிதான் அந்தந்த புராணங்கள், கூர்ம புராணம் இத்தனைக்கும் பெருமாள் விஷயமான கூர்ம புராணம், அதுல சைவர்கள்லாம் அதுல ஸ்லோகங்கள்லாம் இணைச்சிருக்கா. அதனால அதை பிரமாணமா எடுத்துக்க முடியாது. அதே சமயத்துல கந்த புராணம் இருக்கு, அந்த கந்த புராணத்துல கூட சில நடுவரோட பெருமாளை பத்தி வரும். ஆனா அது மொத்தம் ஆண்ட புழுகு. அதனால அது இப்படி இந்த புராணத்தை பத்தி ஆபஸ்தம்பர் அவர் தன்னுடைய சூத்திரத்துல, ஆபஸ்தம்ப சூத்திரத்துல இது மிகவும் ரொம்ப பழமையானது. அதுதான் அடிப்படையான சித்தாந்தம். நம்ம விஸ்வாச சித்தாந்தத்துக்கு ரொம்ப ஆதரவா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சாதிச்சிருக்க. நிறைய, அதாவது சிவசகாச்சார சுவாமி ரொம்ப ரிசர்ச்சுமை நிறைய கிரந்தங்களை சேவிச்சிருக்க. சேவிச்சு அதெல்லாம் அப்பப்போ அவர் மாதிரி, அதாவது முத்தமூர் சுவாமிக்கு அடுத்து அந்த சுவாமியுடைய அந்தேவாசி, அந்த சுவாமி திருவடியே ஆசிரியவரான பையன்பாடு சுவாமி, பையன்பாடு சுவாமி 2 பேர் ஆயிடும். சிவசனத்தில் ஒருத்தர் வெங்கடபதாசன்னு அந்த சுவாமியுடைய முத்தூர் சுவாமியுடைய பங்காளி. அதாவது பெரியப்பா பெரிய சித்தி அப்படில அவரும் பையன்பாடு வெங்கடபதாசர் ரொம்ப நல்ல பரம சாஸ்திரிகர், பரம வைதிகர், பரம ஞானம் உடையவர். அதனால இவர் சிவசனத்தார் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார். அதுல இந்த காதா சப்த சதி அப்படின்னு ஒரு பிராகிருத மொழியில அமைஞ்ச நூல். அதுல பல, அதாவது
காவியங்கள்லாம் இருக்கு, அதாவது ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்கு. அது ஆரியாவிரதத்துல அமைஞ்சிருக்கு. இந்த காதா சப்த சதி அப்படின்றது யார் பண்ணா அப்படின்னு சொன்னா, ஹாலன்னு ஒரு ஆந்திர தேசத்து அரசன். அதாவது நம்ம நம்ம பக்கத்துலாம் அகநூறு புறநானூறு இருக்கோ, அந்த மாதிரி அகநானூறு போல போல இந்த புஸ்தகம் அமைஞ்சிருக்கு. அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கான். அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த பராசரனுடைய திருவாக்கிலிருந்து வந்த புராணத்தை கேட்டு நல்ல வழிக்கு அதாவது என்னுடைய உபபதி, எனது உபபதி அப்படின்னா பத்தின்னா யாரு? கணவன். உபபதி அப்படின்னா கணவனுக்கு தெரியாம ஒரு இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஒரு இளைஞன், அவன் திருந்திட்டான் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. எங்க காதா சப்த சதின்ற கிரந்தத்துல இந்த விஷ்ணு புராணத்தை கேட்டு தவறான வழியில போனவன் கூட திருந்திட்டான், அவனை காலம் மாறிச்சு. அப்புறம் கடைசியில நான் என் கணவனையே அடைஞ்சேன் அப்படின்னு ஒரு தலைவி சொல்ற வார்த்தையாக அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் காதா சப்த சதி அப்படின்னு அசதி அப்படின்னு அசத்தின்னா யாருன்னாக்க கைவிட்ட பெண், விடலை பெண் சொல்றதாக, கணவனை இழந்தவனா அவன் மறந்துடுவாங்க. அதாவது கணவனாலே கைவிடப்பட்டவன்னா அவன் கணவன் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? அவள் சொல்ற வார்த்தையாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சுதான். அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்க, சடக பராசர சப்தம் கோவி ஜுவா சரசகவத்துல்லனிலோ அஹோ காலஸ்ய கை அமேவி நியம் பயம் கமியா அப்படின்னு. இது பிராகிருதம். எப்படி அச்சுத சதகமானது பிராகிருதத்துல அமைஞ்சிருக்கோ, அதே மாதிரி சீவசங்கர் பிராகிருதமும் தெரிஞ்சவர். அதான் ஒரு பெரிய பாருங்க, அந்த சாமிகிட்ட பிராகிருதமும் தெரிஞ்சவர். அதனால அது அந்த ஸ்லோகத்தை அப்படியே சமைச்சு விடுவேன். படத்தி பராசர சப்தம் ஸ்லோகி, அதாவது பராசர சப்தம் அப்படின்னு சொன்னா பராசரனுடைய கிரந்தமாகிற விஷ்ணு புராணம். அத படத்தி படித்ததுனால ஸ்லோகி யுவா, இந்த இளைஞன் சரசகாவிய துல்லலிதா அஹோ காலஸ்ய கதிஹி வயமபி நிஜம் பதிங் கவிதாக. அப்படிப்பட்ட அந்த இளைஞன் அஹோ காலத்து, இந்த காலம் எப்படி அவனை மாத்தி தெரியுமா? இந்த விஷ்ணு புராணம் படிச்சதுனால இப்போ வயமபி, நானும் நிஜபதியும் கவிதாக உண்மையான கணவனை அடைந்தேன் அப்படின்னு சொல்றது. ஆக இப்படி இழிவான வழியில வந்தவர்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய தன்மையுடையது பராசரனுடைய கிரந்தமாக புராணம். இது 2000 வருஷத்துக்கு அந்த கவியால பண்ணப்பட்டிருக்கு. அதனால அசரா இப்போ நம்ம கிரந்தத்தை பெருமைய அசரால் சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெருமை வந்தது. நாமளே எங்க ஆச்சாரியன் பண்ணு அப்படின்னு சொல்றதை விட, இப்ப சுவாமி தேசிகன் யாதவாபீதம் பண்ணியாச்சு. அந்த யாதவாபீதத்துக்கு அப்பய தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அப்பய தீட்சிதர் யாரு அப்படின்னு சொன்னா அவர் சிறந்த அத்வைதி. ஒரு அத்வைதியானவர் பகவானுக்கு குணம் கிடையாது, பகவானுக்கு விக்கிரகம் கிடையாது அப்படின்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை உடையவர் அப்பய தீட்சிதர். அவர் கிருஷ்ணனுடைய லீலைகள் தான் அபரமார்த்தம் சொல்லக்கூடியவர். அவர்
அந்த தேசியனுடைய யாதவாபீதத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணிருக்கேன்னு சொன்னா யாதவாபீதத்துக்கு எவ்வளவு பெருமை அது. இப்ப நமக்குலாம் எம்பெருமான் சேஷி அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு ஏதோ ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கா, நாம எல்லாம் அதையே அப்படியே கேட்டு ஆச்சாரியன் சொல்றதை கேட்டு எனக்கு வந்து எங்க ஆச்சாரியன் சொல்லியிருக்கா அப்படிதான் பரதத்துவம், அந்த பெருமாளை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அதனால நாங்க கோயிலுக்கெல்லாம் போறது இல்லை, அவ்வளவுதான் சொல்ல தெரியும். ஆனா இப்போ அதே சிவன் தாசபூதா சுதஸ்தே ஆத்மான பரமாத்மனா அகமபி தே தாதா இது மத்வா நமாமியகம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை எடுத்து சுவாமி தேசிகன் அந்த சிவன் அதாவது ருத்ரனை மகாபிராஜ்யன் அப்படின்னு சாய்கிறார். ஏன்னா அஷ்டா இருந்தா கூட சில நல்ல வார்த்தை சொன்னா பத்தியா இது அஷ்டா இருக்குன்னு நினைச்சேன் நல்ல வார்த்தை சொல்றத அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த ருத்ரன் வாயினால ருத்ரன் சிவனை எல்லாருமே சேவிக்கக்கூடியவா. அவனும் ஒரு லோகத்துல தெய்வம் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட அவனே தன் வாயில எல்லாருமே எம்பெருமானுக்கு தாசபூதர்கள், நானும் எம்பெருமானுக்கு தாசபூதன் அப்படின்னு நானும் அவனுக்கு தாசபூதன் நினைச்சிட்டு நானும் அவனை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ எல்லாரையும் சேவிக்கக்கூடிய இவன் பெருமாளை சேவிக்கிறான் அப்படின்னு சொன்னா இப்ப இவனை காட்டிலும் அப்போ எல்லாராலையும் இவன் சேவிக்க முடியாது, இவன் யாரையும் சேவிக்க மாட்டேன்னு அர்த்தம். இவனே இன்னொருத்தரை சேவிச்சானா அப்போ இவனுக்கு மேல ஒருத்தன் இருக்கான்றது தெரியுது இல்லையோ. அதனால்தான் அந்த சம்பிரதாயத்துல இதெல்லாம் ஒரு அறகுறையா சில ஞானங்கள்லாம் கேட்டுட்டு ஆச்சாரியர்களுக்குள்ள வந்து ஒருத்தரை பார்த்துட்டா ஒருத்தர் சேவிக்கும்படியா இருக்கும். அதனால அவ காரியத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு. அதாவது ஈமோ ஜெய்சிங்கர் காஞ்சிபுரத்துல இருந்த சமயம், அந்த சமயத்துல கோழியான சுவாமி, கருடபுரம் சுவாமி அப்படின்னு மகான்கள்லாம் காஞ்சிபுரத்துல எல்லாம் எழுதுவா. இப்போ யாரை பார்த்தா யாரை சேவிக்கிறது? கோழியான நல்ல ஞானம் நல்ல அனுஷ்டானம் கோழியான சுவாமி, கருடபுரம் சுவாமி கேட்க வேண்டாம். அதே மாதிரி ஈமோ ஜெய்சிங்கர் எதிராக எழுதுங்க. அதனால என்ன பண்ணுவா, சாதாரண நாள்ல நிசும்மன் பெருமாள் படத்துல எழுதுங்க, சாதாரண நாளா வர மாட்டார். பிரதோஷ காலத்துல என்ன பண்ணுவா, பிரதோஷ காலத்துல எல்லாருமே மௌன விரதம் வச்சுருப்பா. அதனால பிரதோஷ காலத்துல நரசிம்மனை சேவிக்கணும், நிசும்மனை தவிர வேற பெருமாளை வேற பெருமாளை சேவிக்கலாம்னு சொல்லி. அதனால நிசும்மனை சேவிக்கணும்னாக்க இவன் என்ன பண்ணா, அந்த சமயத்துல வந்துட்டு நிசும்மனை பிரதோஷம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு பறந்து விடுவான். பேசுறதுக்கும் பிரசக்தி இல்லை. அப்ப ஐசிங்க திருவாரணம் பண்ணிட்டா கூட திருவாரணம் பண்ணிட்டு அதுல அப்படியே பெருமாளை சேவிச்ச மாதிரி ஆயிடும். ஐசிங்கரை சேவிச்ச மாதிரி ஐசிங்க தனியாரி வேண்டிய ஆசிரமத்துல இருந்து போய் சேவிச்சாலா ஐயோ நம்ம ஆச்சாரம் போய் இன்னொரு ஆச்சாரம் போய் சேவிக்கிறதுதான் தோணும். அந்த மாதிரிதான் பார்த்து அவன் பண்ணுவார். அந்த கதையே கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் நாராயணன் யாருமே அனாவசியம் பேச மாட்டா. நாராயணன் சொன்னா அதை வார்த்தைக்கு அப்படியே போயிடுவார். அப்படி எல்லாருக்கும் பிரசித்தியா இருக்கிற பெருமாளையே சேவிச்சா. அந்த மாதிரி எல்லாரையும் நல்ல வழியில திருக்கும்படியான அமைச்சருக்கு எது இந்த புராண ரத்னமாகிற அதனால்தான் சுதப்பிரகாசர் என்ன பண்ணார், அந்நிய பரோக்தி பிரசித்தி பரிகிரக அதிசயம் இதான். இந்த புராண ரத்னம் இந்த விஷ்ணு புராணம் எப்படி பிரசித்தி தெரியுமா, அசுரார்கள் கூட கொண்டாடப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதனால இது பிரசித்தி அப்படின்னு அங்க இப்ப இப்படிப்பட்ட விஷ்ணு புராணத்துடைய பெருமைய இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக ஆள வந்தார் எப்படி காமினாங்க இங்க நாம் அனுபவிக்கிறோம். அதாவது சேத்தனர்கள்
முதல்ல ஆரம்பிக்கிட்டு சுவாதீன தீவிர சேத்தனா சேத்தன அப்படிதான் சார் தத்வேனைய தத்வபாவம் சாட்சி. அதனால ஆரம்பிக்கிட்டேயே சித்து சித்துன்னு ஆரம்பிச்சு. சித்துன்றதுனால அவர்கள் சேத்தனர்கள் அறிவுள்ளவர். சித்துன்னா அறிவுள்ளவர். அது யாரு? பத்தர் முக்தர் நித்தர். அவர் அதுல பத்தன்றவன் யாரு அப்படின்னா நம்மளை போல இருக்கக்கூடாது. அதுக்கு லக்ஷ்மணன் சொல்ற விஷ்ணு புராணத்துல பத்தர்னா யாரு அப்படின்னு கேட்டு குமான்ன தேவோ நரஹ ந திரிய ஸ்தாவரோபிவா ஞானானந்தமயஸ்வாத்மா சேஷோபி பரமாத்மனஹ அப்படின்னு அங்க சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜீவாத்மா அப்படின்னு சொல்லச்சே பிண்டஹா பிரதக்கு யதஹா பும்சஹா ஸ்திரப்பான்யாதி லக்ஷணஹா. அதாவது இந்த ஜீவாத்மாக்கள்லாம் ஒரு பிண்டம் மாதிரி. ஆனா அதே பிண்டமானது புருஷன் மாதிரி பும்சா. அது புருஷத்தன்மையா உடையது. அதாவது உருவம் உடையது. எப்படிப்பட்ட உருவம் உடையது? ஸ்திரப்பான்யாதி லக்ஷணஹா. அதுக்கு தலை உண்டு, கால் உண்டு, கை உண்டு. அப்படி இப்படிப்பட்ட ஒரு பிண்டம் அப்படின்னு சொன்ன. ஏன் அந்த பிண்டம் சொன்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த மாதிரி தன்மை இருக்குதுன்னா அது பிண்டமாக தராது. எப்படி அப்படின்னா நான் இந்த ஜீவனானவன் குமான் நான் ஒரு புருஷனும் இல்லை, நான் தேவோ தேவர்களும் தேவனும் இல்லை, நான் நரஹா இல்ல நரன்னு சொல்லக்கூடிய சாதாரண மனுஷனும் இல்லை, நான் திரியக்கு. திரியக்கு அப்படின்னா பறவைகள். அப்புறம் ஸ்தாவரோ பேசா ஸ்தாவரமும் கிடையாது. இப்போ நான் மனுஷன், நான் தேவன், நான் திரியக்கு அப்படின்னு நினைச்சாதான் இது பிருக்குண்டம். அதே இந்த ஜீவனானவன் ஞானானந்தமய ஸ்வாத்மா, இந்த ஆத்மா இருக்க இந்த சரீரத்தை வச்சுட்டு நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் மனுஷன், நான் தேவன் அப்படின்னு சொல்றோமே, அது இல்லை. இந்த ஆத்மா வேற, சரீரம் வேற. அந்த ஆத்மா வேற சரீரம் வேறன்னு தெரிஞ்சுட்டு இந்த ஆத்மாவானது ஞான ஆனந்தமயமாக இருக்கக்கூடியது. அது எம்பெருமானுக்கு சேஷபூதன் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவன் தான் ஜீவன். இல்லப்பனா மிருத்குண்டம். மிருத்குண்டம் தண்ணியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி. அதனால்தான் முதல்ல சொல்லச்சு இந்த ஜீவன் ஒரு மிருத்குண்டம் பிண்டம்னு சொன்ன. அதுக்கப்புறம் அந்த ஜீவன் தன்மை சொன்னா ஓஹோ இதுல இருந்து வேறுபட்டவன் அவன் அப்படின்னு. அதனால இப்படி இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்ற. இன்னும் அதை விஸ்தாரமா சொல்லதே பின்னாடி விஷ்ணு புராணத்துல சொல்ல வச்ச நிர்வாணமஸ்யேவாயம் ஆத்மா ஞானமயோ அமலஹா. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ஞானத்தை பூர்ணமாக ஞானத்தை உடையதாய பரிசுத்தமானதும் உள்ளது. இதுக்கு இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. ஆத்மா சுத்தஹா அக்ஷரஹா சாந்தஹா நிர்குணஹா பிரகிருதேஹே பரஹா. பிரகிருதியை காட்டுல இது வேறு. இப்படி ஒவ்வொரு சமயம், அதாவது எல்லாத்தையும் ஒரு இடத்துல சொல்ல மாட்டான், ஒவ்வொரு பிரணத்தையும் சொல்லியிருக்காரு. அதனால ஒவ்வொரு இடத்தையும் இந்த பிரணத்தை சொல்லும்போது முக்தன் இப்படிப்பட்டவன், அதுக்கப்புறம் பக்தன் இப்படிப்பட்டவன், அப்புறம் முக்தன் இப்படி அப்படின்னா அவன் ஒரு உபாயத்தை பண்ணி அவன் மோட்சத்தை அடைகிறான். அதுதான் முக்த நிலை. அத்தியாபின நிவர்த்தந்தே துவாரசாட்சர சிந்தகாக அப்படின்னு அவளை பத்தி சொல்ற. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா திருப்பி வராதபடியாக எப்ப பார்த்தாலும் எம்பெருமானுடைய துவாரசாட்சரத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னா முக்தன் சொல்ற. நித்தியசூரியல் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா
எத்வை சபஷ்யந்தி சூரையா அப்படின்னு பல இடத்துல சொல்றாரு. அதே நித்தியர்களை பற்றி சொல்றாரு. இப்படி சித்தனுடைய சித்தாகிற ஜீவனுடைய நிலைகளை பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல. அடுத்ததாக அச்சேதனம் எப்படிப்பட்டது இதெல்லாம் சொல்ல. அதனால புராண ரசம் இருக்க இது நம்ம விஸ்வாசத்துக்கு ரொம்ப அனுகூலமானது சொல்லிட்டு வர மீதிய நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கு சிம்ஹாய ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. श्रीमते श्रीवेंकटोपश्री वेदांत देशीयतीन्द्र महादेशिकाय नमः. श्रीमते वास्यश्री वेदांत वास्यश्री नारायणार्य महादेशिकाय नमः. श्रीमते श्री लक्ष्मी पादुका सेवक श्रीवेंकटोपश्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः. श्रीमते वास्यश्री कृष्णमार्य महादेशिकाय नमः. श्रीमते श्रीवेंकटोपश्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः.